ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. ஸ்ரீ ஆர்யா மட் வாயிலாக ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மரின் அனுகிரகத்தோடு 16/12/2014 சனிப்பெயர்ச்சியின் பலாபலன்களை எடுத்துரைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 12 ராசி அன்பர்களையும் பக்தர்களை அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். ரொம்ப அற்புதமான சனிப்பெயர்ச்சி இது. காரணம், மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்திலும், கன்னியா ராசிக்கு 3ஆம் இடத்திலும், மகர ராசிக்கு 11ஆம் இடத்திலும் சனி பகவான் ரொம்ப விசேஷமான பலன்களை தர்றார். மற்ற ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. எப்போவுமே சனி பகவான் ஒரு பெரிய கிரகம் தான். 2.5 வருஷம் ஒவ்வொரு ராசியிலையும் உட்காந்து நல்லா நம்மளை நன்மையும் செய்கிறாரு, அதே நேரத்தில் அனுபவத்தையும் கொடுக்குறாரு. அதை நம்ம கெடுதல்னு எடுத்துக்கப்படாது. எதை நம்ம மனசால் நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்வு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும், நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் நம்ம தர்ம சிந்தனையோட நல்ல நிலைகளோட இருக்கிறச்ச நமக்கு எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். நமக்கு 120 வருஷம் ஆயுஷ். அப்போது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் பார்த்தேன்னா 2.5 வருஷம் உட்கார்ந்துருக்கா. 12 ராசியும் அவர் கடந்து வர்றதுக்கு 30 வருஷம். ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் 4 முறை சனி பகவான் சுற்றி வரணும். இப்போ 2 முறை சுற்றி வர்றதே ரொம்ப, பகவான் சுற்றி வந்துகிட்டு இருக்கார். ஆனால் நாம் இருக்கிறது இல்லையே. ஒரு சிலர் தகாத உணவு, தகாத வார்த்தைகள், அதாவது தர்மமில்லாத சிந்தனைகள், பொறாமையான எண்ணங்கள், காழ்ப்புணர்ச்சியான நிலைகள், இதிலெல்லாம் தன்னைத்தானே இழந்துடுறா. எல்லாரும் அப்படி அந்த தவறை பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு சிலர் பண்ணுறதுனால நம்ம அந்த கிரகங்களுடைய நல்ல நிலைகள் எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாமலே போய் வைகுண்டம் சேர்ந்துடுறோம். அதுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னோடியாக இந்த சனிப்பெயர்ச்சி இந்த தடவை நல்ல ஒரு பலாபலன்களை 12 ராசிக்கும் தரப்போறா. இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தேன்னா ரொம்ப விசேஷமாக 8ஆம் இடத்துக்கு வர்றா. 8ஆம் இடத்தை எப்படி விசேஷம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பின்னாடி மேஷராசி சொல்கிறச்ச நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வகையில் பார்த்தா விசேஷம்தான், நல்ல அனுபவத்தை கொடுக்க போகிறா. அதே மாதிரி 3 ராசிக்கு தான் நன்னா இருக்குமா, மிதுனத்துக்கு, கன்னிக்கு, மகரத்துக்கு தான் நன்னா இருக்குமா, பாக்கிக்கா நன்னா இருக்காதான்னு நீங்கள்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி நற்பலன்களை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு ராசியாக நம்ம தனித்தனியாக பார்க்குறச்ச நீங்கள் தெரிஞ்சுடலாம். ஒரு குடும்பத்தில் மேசராசி இருப்பா, மிதுன ராசி இருப்பா, கடக ராசி இருப்பா, கும்ப ராசி இருப்பா. இப்போ 4 பேரும் தனித்தனியாக உங்களுடைய சௌக்கியத்துக்காக நம்ம இந்த ராசி பலாபலன்களை தனித்தனியாக நம்ம பிரித்து போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் பார்த்து நல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் தரணும். இன்னும் நிறைய பேருக்கு இதை எடுத்து சொல்லணும். அப்போ யூடியூப்பில் நம்ம பார்க்குறச்சையும் நல்ல பலாபலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பலாபலன்களை இப்போது காண்போம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. துளாராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். அப்பா, ஜென்ம சனி விலகெடுத்து ஜென்மத்திலேருந்து சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கா. 12ல் ராகு பகவான் இருக்கா. அதே கேது பகவான் 6ல் இருக்கா. இப்படியாக கிரகங்கள் ஓரளவுக்கு நன்மையாக இருந்தாலும் கூட நமக்கு அதிமுக்கியமான கிரகங்கள் செப்டம்பர் 2015 முடிய கொஞ்சம் பாதகமான நிலையில் தான் இருக்கிறது. காரணம், வாக்குஸ்தானத்தில் சனி கூடாத தகாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. கடப்படான்னு ஏதாவது பேசிட்டு மாட்டிக்கப்படாது. சில பேருக்கு பார்த்தா நான்ஸ்டாப் எதையாவது இல்லாத ஒன்றை பேசிடுவா. அதாவது பையில் ஒரு 100 ரூபா பணம் இருக்காது, ஆனால் ₹1,00,000 கடந்தாருன்னு சொல்லிடுவா. இவ சொன்னவா இவளை விரட்டின்ண்டே நிற்பா. வாங்குற வரலும் இவளால் கொடுக்குற வரலும் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்படி வார்த்தைகளை கொடுத்தே மாட்டிக்கக்கூடியவா ஒரு சிலர் இந்த துளாராசியில் தான் இருக்கா. அதனால் வார்த்தையில் ரொம்ப 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 நிதானம் வேணும். காரணம், வாக்கில் இருக்கக்கூடிய சனி தகாத வார்த்தைகளை பேச வைப்பா. அம்மா அப்பா திட்டப்படாது. ஆற்றுல பார்த்தாக்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏராளமாக வரத்தான் செய்யும். சண்டையும் சச்சரவும் இருந்தால் தான் அது குடும்பம் கொடுத்தோன்னா சரி. அதுக்காக அளவுக்கு அதிகமாக சண்டை சச்சரவு கூடாத. குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு போட்டுண்டா குழந்தைகள் என்ன ஆகும், படிப்பு கட்டு போயிடும். பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலை பாதிக்கும். அப்புறம் நாளைக்கு பிற்காலத்தில் ஒரு குழந்தை ஒரு வயசில் 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு இப்படி பார்த்து ரைட்டு குழந்தைக்கு முன்னாடி அம்மா அப்பா சண்டை போட்டுப்பா. அவனுக்கு 20 வயசு ஆனோடனே அப்பாவை மதிக்க மாட்டான். ஆயினால் எதுலையுமே நாம் நிதானமாக இருக்கணும், சகிப்புத்தன்மையாக இருக்கணும். விரக்தியில் தகாத வேலைகளை நாம் செய்யக்கூடாது. இந்த வாக்கில் இருக்கக்கூடிய சனி படாத பாடுபடுத்துவா. வார்த்தையில் உஷ்ணத்தை கொடுப்பா. அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவாள்லாம் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தன்னுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட
அதாவது உயர்ந்த பதவியில் உள்ள வாழ்கிட்ட வந்து ரொம்ப பணிவாக நடந்துக்கணும், பக்குவமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். காரணம், செப்டம்பர் முடிய 2015 வரை எதுலேயுமே நிதானமாக இருக்கணும். காரணம், 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் பாதகமாக இருக்கிறதுனால எதுவுமே எடுத்தமா கௌத்தமானு அப்படியே போயிட்டே இருக்கும். நாமளும் அப்படி இருக்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் புதிய கார்லாம் வாங்குறவெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போவுமே பழைய காரை விற்றுட்டு புதிய கார் வாங்குவா, அதுவும் அவளுக்கு சரியாக ஓட்ட தெரிலன்னா அது எங்கே போய் இடிச்சுட்டு நிற்கும். இப்படிலாம் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம பக்குவமாக இருக்கிறச்ச நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். நல்லா எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கோ, தான தர்மங்கள் கொடுங்கோ, அதுதான் ஒரு சிறந்த பரிகாரம். நம்மளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எல்லா சன்னதிகளுக்கும் போங்கோ, இல்லாத குழந்தைகளுக்கு கொடுங்கோ, அதாவது விருத்தாசிரமத்துக்கு போங்கோ, முதியோர்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணுங்கோ. சில பேர் அம்மா அப்பாவெல்லாம் அதாவது வந்து உதவி பண்ண முடியாதவெல்லாம் கொண்டு வந்து விருத்தாசிரமத்தில் ஒரு சிலர் அம்மா அப்பா கொண்டு வந்து விட்டு வச்சிருப்பா. அதெல்லாம் நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அவளுக்கெல்லாம் நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி அவளுக்கு உதவி பண்ணுங்கோ. இதுதான் ஒரு சிறந்த பரிகாரம். தீர்த்த யாத்திரை போங்கோ, எல்லா நதிக்கும் போங்கோ, குறிப்பாக பிரம்மபுத்திரா போங்கோ. பகவானை நல்லா அங்கே போய் நீங்கள் அப்படியே 16 முறை முழுவிட்டு எழுந்திரிச்சா எம்பெருமானை அப்படியே கண்ணால் பார்க்கலாம். அந்தளவுக்கு மனசை பக்குவமாக வச்சுட்டு தீர்த்தம் ஆடுங்கோ. அப்போ நதிகளில் தீர்த்தம் ஆடுறச்ச பக்குவமாக தீர்த்தம் ஆடுங்கோ. அங்கே போய் சோப்பு சீயக்காய் எண்ணெயெல்லாம் போட்டு மலை அதாவது வளன்னு நம்ம தேய்ச்சிட்டு நிற்கக்கூடாது. அதனால் அதாவது வந்து எப்போவுமே இடுப்பில் வந்து வேஷ்டியை உடுத்திட்டு தான் தீர்த்தம் ஆடணும், அல்லது நல்லா முழங்காலுக்கு கீழே வரக்கூடிய துண்டை கட்டிட்டு தான் நம்ம தீர்த்தம் ஆடணும். பொம்நாட்டிகள் சேலையோடு தீர்த்தம் ஆடணும். இதெல்லாம் நம்ம வந்து விதியை தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் நின்று ஒரு சிலர் பார்த்தாக்கா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஜட்டியோடு நின்றுட்டு 1/2 மணி நேரம் சோப்பை போட்டு தேய்ச்சிட்டே நிற்பா. அந்த சோப்பு கரையிற வரலும் விடமாட்டா. ஏன்னா அழுக்க போக்குறேன் அப்படின்பா. பாவத்தை போக்குறது தான் புண்ணிய தீர்த்தமே தவிர அழுக்க போக்குறது வந்து புண்ணிய தீர்த்தம் ஆகாது. அதனால் இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே நாம் நிதானமாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும், நம்ம பகவான் எம்பெருமானை பிரார்த்திக்கணும். அப்போ செப்டம்பருக்கு 19/12/2017 முடிய பார்த்தாக்கா நமக்கு எல்லா வகையிலையும் நன்மையே நடக்கும். அது எப்போது, 2016 டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து பார்த்தா 2017 அதாவது டிசம்பர் முடிய எல்லா காரியமும் நமக்கு அந்த 1 வருஷ காலங்கள் உங்களுக்கு இடைவிடாமல் நல்லதே நடக்கும். எதுவுமே பயப்பட வேண்டாம். காரணம், 100%க்கு 52% தான் நமக்கு நன்மையே நடக்க போகிறது. பாக்கி 48% நெகட்டிவாக இருக்கணும். நெகட்டிவாக இருந்தால்தான் நமக்கு ஞான பக்குவம் வரும். பக்குவம் இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து ஒரு காரியத்தை நாம் சித்தி பண்ணிக்க முடியும். பக்குவம் இல்லைன்னா நம்மளால் காரிய சித்தி வராது. எப்போவுமே மருந்து கசக்கும். மருந்து கசப்பாக இருந்தால்தான் சரீர உபாதைகள் தீரும். மருந்து கசப்பாக இருக்கேன்னு நம்ம சாப்பிடாமல் இருந்தால் போருமா, சரீர உபாதை வந்து எடுத்து உடனே நிலவேம்பு கஷாயத்தை எடுத்து சாப்பிடணும். அதான் சில பேருக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை கோளாறு வந்து எடுத்து மலவேம்பு கஷாயத்தை சாப்பிடணும். சரி, தலை சுத்தல் வருது, இஞ்சி கஷாயத்தை சாப்பிடணும். இப்படியாக நமக்கு வந்து சரீர உபாதைகள் வரும்போது வர்றச்ச நம்ம வந்து இயற்கையோடு ஒத்தி போய் அதான் நாட்டு மருந்துகளை நாம் சாப்பிட்டு பழகணும். இப்படியாக எல்லா வகையிலையும் நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கெடுதல் பண்ணாலும் துலா ராசியை பொறுத்த அளவுக்கு சனிப்பெயர்ச்சியானது ஸ்ரீ யசத்குரு யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. இது சாது சன்னியாசிகளுடைய யோகம்னு பேர். பரவாயில்ல, எல்லாரும் சாது சன்னியாசி கிடையாது, இருந்தாலும் இந்த சாது மகான்களுடைய தரிசனம் உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். எப்போவுமே அவெல்லாம் நடமாடும் தெய்வம்னு பேர். ஒரு மகான்களை நாம் எங்கே போய் பார்க்குறது, நேராக நீங்கள் அதாவது வந்து மகாலிங்க சுவாமிகளை போய் சேவிக்கலாம். ஸ்ரீவல்லிபுத்தூரில் கிருஷ்ணன் கோயிலேருந்து மேலே நடக்கணும், 14 கிலோமீட்டர் நடந்தால் பகவானை போய் சித்தர்கள்லாம் சித்த பூமின்னு பேர். அந்த சித்தர் பூமியில் போய் நம்மளுடைய பாதம் பட்டாலே நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும். ஒரு முறை நேர காலம் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்கோ. அது மாதிரி மகான்களை தேடி போகணும். நாம் அவள் நம்மளை தேடி வருவா எப்போ, நம்மகிட்ட பக்தி பூரணமாக பரிபூர்ணமான சம்பூர்ணமாக இருந்தால் மகான்கள் நம்மளை தேடி வர கண்டறியத்தையும் பகவான் சித்தி பண்ணிடுவா. அவசியம் அருகாமையில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போங்கோ. கோசாலை தூரமாக இருந்தால் கூட பசுவுக்கு போய் தானம் கொடுங்கோ. பச்சை அரிசி, வெல்லம், அகத்திக்கீரைலாம் கொடுங்கோ. உங்களுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நல்ல விஷயங்கள், அதாவது நல்லவாளுக்கு பார்த்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல தானம் கொடுங்கோ. கைவிடப்பட்ட குழந்தைகள், விருத்தாசிரமம், இங்கெல்லாம் போய் நல்ல காரியங்களை செய்யுங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணிடுவா. மனநிலையை நம்ம தெளிவாக வச்சுக்கணும். எப்போவுமே அதாவது சுக்கிரன் தான் சுவாமி. அதை துளாராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தா சுக்கிரன் உச்சமானவர்களுக்கெல்லாம் பார்த்தாக்கா மனசு எப்போவுமே அலம்பாஞ்சிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது இல்லை. மனசை வந்து அலைப்பாயாமல் நம்ம வந்து மனசை தாங்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். காம குரோத லோபம் இருக்கக்கூடாது. எதுலையுமே பதட்டம் இல்லாமல் இருக்கணும். பதட்டம் இல்லாமல் இருக்கிறச்ச எல்லா காரியத்தையும் நாம் சித்தி பண்ணிடலாம். காரணம் வந்து தேவகுரு அசுரகுரு. தேவகுரு போய் 10ல் இருக்காளே, 10ல் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. குருவுடைய பார்வையும் சரியில்லை. சனி நின்ற இடம் தான் ஸ்தான பலமே தவிர சனி பார்த்த இடம் பால்.
அப்போது சனி பார்த்த இடமும் சரியில்லை, இப்படி எல்லாமே பதட்டமாக இருக்கிறதுனால 19/12/2017 முடிய எதுலேயுமே நம்ம சர்வ ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தாலும் ஒரு செப்டம்பருக்கு மேலே 2015 அப்பாடான்னு மூச்சு விட்டுடலாம். கடன் உபாதைகள்லாம் நீங்கி போயிடும். எதுலேயுமே நம்ம நிதானமாக இருக்கிறச்ச நன்னா இருக்கலாம். வண்டி வாகனங்கள் ஓட்டுறச்ச தயவு செய்து இந்த மொபைல் ஃபோனெல்லாம் கையில் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா கால சூழ்நிலையும் நன்னா இல்லை, கிரக சூழ்நிலையும் நன்னா இல்லை. நமக்கு எதுவுமே ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு, எப்போவுமே ஒன்று நடந்ததுக்கு பிறகு நாம் யோசித்து பிரயோஜனம் இல்லை. குழந்தைகள்லாம் இப்போ மார்க்கெட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம், அவளை நல்லா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போங்க, கையை பிடிச்சி அழைச்சிட்டு வாங்க. காரணம் ஒரு குழந்தை நம்மளை விட்டு போயிட்டால் அதுக்கு ரணம்னு பேர். அந்த ரணம் நீங்கவே நீங்காது, அந்த துன்பம் நீங்கவே நீங்காது. நாம தான் அந்த குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். எதுலேயுமே சர்வ ஜாக்கிரதையாக, எதுலேயுமே எச்சரிக்கையாக இருங்கோ. எப்போவுமே பகவானுடைய நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்கோ. உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் எம்பெருமான் பார்த்துப்பா. மனசுக்குள்ளே சொல்லுங்கோ. பஞ்சாசரத்தை சொல்லுங்கோ, 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்கோ, 6 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்கோ, 8 எழுத்து மந்திரத்தை ஓம் நமோ நாராயணாய எம்பெருமான மனசுக்குள்ளே சொல்லுங்கோ. பகவானே கூட இருந்து உங்களை காப்பாற்றுவார். எல்லோருக்கும் உதவி பண்ணுங்கோ. கஷ்டமான காலகட்டத்தில் தான் நம்ம மனசை தடுமாறாமல் விரக்தி இல்லாமல் நாம் இருக்கணும். பெரியவாளெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். தாயார் தகப்பனாருக்கெல்லாம் சேவை பண்ணணும். சன்னதி போய் சேவிக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு சில இடையூறுகள் இருந்தாலும் கூட நாம் எல்லாத்தையுமே தாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு மனோபலத்தை, பக்குவத்தை எம்பெருமான் தருவார். சன்னதி போய் சேவிங்கோ, பகவான்கிட்ட பிரார்த்திச்சுங்கோ. நமக்கு ஆயுஷ் வேணும், ஆரோக்கியம் வேணும், மன அமைதி வேணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணாய். ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரம்மணே நமக. 12 ராசி அன்பர்களும் நல்லா சௌக்கியமாக இருக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சியில் உலகத்துக்கு நன்மையே உண்டாகணும். உலகம் பேராபத்திலிருந்து தப்பிக்கணும். பேராபத்து என்பது இயற்கையினால் வரக்கூடிய 3 விதமான ஆபத்து இருக்கிறது. நீரினால், அதே நேரத்தில் நெருப்பினால், அதே நேரத்தில் பூகம்பத்தினால். இப்படி 3 விதமான ஆபத்துகள்லேருந்து பகவான் எம்பெருமான் காப்பாற்றணும். நிலத்திலிருந்து தோன்றியவள் சீதாதேவி, நெருப்பிலிருந்து தோன்றியவள் திரௌபதி, இவாள்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்கணும். உலகத்தில் எல்லோருக்குமே, அதாவது நீரினால், நிலத்தினால், நெருப்பினால் கண்டம் வராமல் இருக்கிறதுக்கு எம்பெருமான் நம்ம பிரார்த்திப்போம். உலகத்துக்கு எல்லோருக்கும் சர்வமங்கலமும் சர்வமும் சௌபாகியமும் கிடைக்க வேண்டி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய.